Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு, ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கதாநாயகனா இருந்தா ரொம்ப கஷ்டம், வில்லனா இருந்தா ஈஸி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள். ஏன்னா 10 பாட்ஷாக்கு சமம்னு சொல்றாரு. 10 அதுலயும் பாத்தீங்கன்னா முதல் ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டான் தானே. அப்போ 10 பாட்ஷாக்கு சமம்னா அப்போ ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு அந்த வெள்ளை தாடிக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கு. டிக்கெட் பத்தி பேசும்போது என்னன்னா, அந்த தியேட்டர்ல இருக்கிறவங்களே, அந்த உரிமையாளர்களே வந்து பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து படங்களை வெற்றி அடைய வைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு தியேட்டர்ல 10 நாள் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு படம் வந்து 10வது நாள் சொல்லி போஸ்டர் ஒட்டியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தா முதல் நாள் வந்து பிளாக்லலாம் கொடுத்து படம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து என்னன்னா வந்து வெற்றி சொல்லியிருக்கேன்னா, நான் படம் சொன்ன உடனே ரஜினி சார்னு சொன்ன உடனே நான் கதையும் கேட்கல, சம்பளத்தையும் கேட்கவே இல்லை. எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ ரஜினிக்கு வந்து அந்த வேல்யூ. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் சேக்வாரா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். 14ஆம் தேதி கூலி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு உண்டான ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ பரபரப்பாக ஓடி போய் கேட்டெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டு டிக்கெட் வாங்குறாங்க சார். அந்த வீடியோ பார்த்தீங்களா? இவ்வளோ ஐபி எப்படி வந்துச்சு இந்த படத்துக்கு? இன்னைக்கு வந்தது இல்லைம்மா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு போதும் இன்னைக்கு வந்தது இல்லை. இது சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து இருந்தது. குறிப்பாக இந்த மாதிரியான இந்த எப்போ ஸ்டார்டிங்னா இந்த கேட்டை உடச்சிக்கிட்டு போய் வாங்குறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அவர் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய கட் அவுட்லாம் அந்த காலத்தில் வச்சாங்க, கையில் ஒரு பாம்பு வச்சுட்டு இருப்பார் அது சொல்லிட்டு. அந்த படம் வந்து பைரவி. ஸோ பைரவி படத்துக்கு பிறகு தான் அவருக்கு வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டமே வந்து கலைப்புலி தானு தான் வந்து அதை கொடுக்குறாரு. அனில் தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரஜினிகாந்த் ஸ்டைல் மன்னன் அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க. ஆனால் பெண்கள் விரும்பக்கூடிய படங்கள்னு சொன்னால் பைரவின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி 6 புஷ்பங்கள்னு ஒரு படம். ஸோ அந்த படங்கள் தான் வந்து பெண்களை வந்து கவரக்கூடிய படங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்கிறாங்களே இப்போது, அந்த படம் தான் வந்துட்டு தான் பிரியா. ஸோ பிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனே கிடையாது, இன்னும் சொல்ல போனால் ஒரு துணை கதாநாயகன் தான் அந்த படத்தில். ஆனால் வந்து முக்கியமான கேரக்டர். ஸோ அந்த படம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து மியூசிக் ஃபஸ்ட் டைம் போட்டார் இளையராஜா. ஸோ அதுக்கு பிறகு வந்து எல்லாமே ஏறுமுகம் தான். ரஜினி வந்து பார்க்குற பார்வை வந்து மக்களுக்கு மாறிச்சு. அதுலேருந்து வெற்றி முகம் தான் இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த கேட்டை உடச்சிட்டு போகிறது, தட்டியை உடச்சிட்டு போகிறது, வந்து எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி கூட்டங்களை வந்து கட் அவுட்டை வந்து இப்போ வந்து ஆளுகிற கட் அவுட்டு, பாலாபிஷேகம், இதெல்லாம் எப்போன்னா இதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு பைரவி படத்துக்கு பிறகு தான். அது பிளாக் அண்ட் ஒயிட் காலம். நான் சொல்கிறது வந்து பைரவி படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலம். அதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருக்காரு. அவர்களாக இருக்கட்டும், 3 முடிச்சு, இதெல்லாம் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கலந்த மாதிரியான கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைரவி தான் முதல் வந்து என்னென்னா அவர் வந்து பெண்கள் வந்து கவரக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தார். அது கூட தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வந்து அதுவும் குறிப்பாக ஸ்ரீதேவி வந்து ஜோடி கிடையாது அந்த படத்தில் பிரியாவில். ஆனால் வந்து பிரியாவை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுருப்பாங்க, இவர் வந்து மீட்டெடுக்கிற மாதிரி பாட்டு. ஸோ அற்புதமான படம் பிரியா. வெஸ்டர்னில் முதல் இளையராஜா அவங்க கொடுத்த மியூசிக். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தொடர்ச்சி நீட்சியாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து கூலின்ற படத்தை வந்து நிற்குது. ஆடியோ லான்ச்சில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது சொல்லும் போதே அவருக்குமே அது ஒரு ரொம்ப ஒரு பிடிச்ச கம்ஃபர்டபுளே. ஏற்கனவே ஒரு பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, கதாநாயகனா இருந்தால் ரொம்ப கஷ்டம், வில்லனா இருந்தால் ஈஸி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள். ஏன்னா முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெகட்டிவ் ரோல், அபூர்வ ராகங்கள் முதல் படத்திலே அவர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பரிதாபத்துக்குரிய ஒரு நெகட்டிவ் கேரக்டர். பெரிய வில்லன்லாம் கிடையாது, ஒரே ஆக்ரோஷமாக கத்தி வச்சுட்டு கத்துறவர் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு என்ன சொன்ன வித்தியாசமான கதை. அது முதல்ல அந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அபூர்வ ராகங்கள். ஏன்னா அப்பா வந்து மகளை வந்து அம்மா வந்து மகனை காத்திருக்கிற மாதிரி, அப்பா வந்து மகள் காத்திருக்கிற மாதிரி ஒரு நெருடலான கதை அது அபூர்வ ராகங்கள். ஸோ அதை எடுக்கிறதுக்கே முதல்ல வந்து ஒரு தைரியம் வேணும். அந்த படத்தில் வந்து உனக்கு எனக்குன்னு போட்டியில் இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நுழைவார். நுழைஞ்சு கேட்டால் இவர் தான் முதல் கணவன் சொல்லிட்டு வந்து வருவார். அது ஒரு நெகட்டிவான, அதுலேருந்து கொஞ்சம் நெகட்டிவ். ஆடுபுலி ஆட்டம் வரைக்கும் கூட நெகட்டிவ் கேரக்டர் தான். அதுவும் கமலோட மோதுற மாதிரி இருக்கும் ஆடுபுலி ஆட்டத்திலாம்.
மூன்று முடிச்சுல கமலை வந்து கொல்ற மாதிரியான வந்து நதியில தள்ளி கொல்ற மாதிரியான ஒரு காட்சி. இப்படி வந்து வில்லனாவே பயணிச்சவருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து இந்த படம் முள்ளு மலர் படம், அதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லனா கதாநாயகனா, அந்த கதாநாயகன் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரத்பாபு தான் நம்ம பார்ப்போம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்கச்சிக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா இருப்பாரா, ஹீரோவா இருப்பார், இப்படி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பல படங்கள்ல அவர் நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சதுனால அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடலாம் ஒரு வேலை. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை நான் வில்லனா வந்து ஹீரோவான்றதே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா வந்து ஹீரோவா தான் இருப்பாருன்னு வச்சுங்களேன். ஆனா கதை அமைப்பு அப்படி இருக்கலாம் ஒரு வேலை. முன்னாடி வில்லனா இருந்து ஆமா, அப்படியே வில்லனா இருக்கலாம், இல்ல எப்படி அவர் வில்லனா இருக்கிறாரு, யாருக்கு வில்லனா இருக்கிறாருன்றதெல்லாம் இருக்கு, எதனால அப்படின்ற ஒரு அப்படி கூட கதை கூட இருக்கலாம். கொண்டு போய் அது மாதிரி வந்து ஒரு முதல்ல வந்து கட்டணா இருந்து திருந்துற மாதிரி கூட இருக்கலாம். அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது படம் பார்த்தது அதனால வந்து லோகேஷ் கனகராஜோட சீக்ரெட் அங்கே தானே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ரஜினியோட ஸ்டேட்மெண்ட் அதுவும் குறிப்பா உங்களுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 10 பாட்ஷாக்கு சமம்னு சொல்றாருல்ல. 10 அதுலயும் பாத்தீங்கன்னா முதல் ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டான் தானே. கண்டிப்பா. அப்போ 10 பாட்ஷாக்கு சமம்னா அப்போ ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு அந்த வெள்ளை தாடிக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கு. பாட்ஷாலையும் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை தாடி இதெல்லாம் இருக்காது இல்லையா. ஆனால் வந்து பாட்ஷாவாக இருக்கும்போது மாணிக்கமாக மாறின பிறகு பார்த்தீங்கன்னா ஷேவ்லாம் பண்ணிட்டு ட்ரிம் ஆகி வந்து நயன்தாராவை லவ் பண்ணுற மாதிரி அந்த காட்சிகள் இருக்கும். இந்த படத்துல வந்து கேட்டால் வந்து வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி ஒரு தாடி இருக்கு. இன்னொன்னு இதுல நெகட்டிவ் ஃப்ரேம் வேற வந்து போகுது சார், நடுநடுல அதுதான் ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஃபிளாஷ்பேக் இருக்குன்றது கன்ஃபார்ம் கண்டிப்பா. பட் படம் வந்து ஆர்கன் திருட்டு சம்பந்தமா ஏதோ இருக்கு, அதுதான் வந்து நமக்கு தெரிய வருது. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது 3 நாளா தெரிய போகுது. கண்டிப்பா சார். இப்போ நம்ம படம் இது கூலி படம் பத்தி பேசும்போது டிக்கெட் எல்லாருமே வாங்க தொடங்கிட்டாங்க. எங்க கிடைக்குது, எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல, எங்க கிடைக்குதோ போய் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்றதுனால கேரளாலாம் போய் பார்த்துடலாம் அப்படின்ற பிளான்லயே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. டிக்கெட் பற்றி பேசும்போது என்னன்னா, அந்த தியேட்டரில் இருக்கிறவங்களே அந்த உரிமையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு விற்கிறாங்க. 190 ரூபான்றது 400 ரூபாய் அதுக்கும் மேலே அதிகமாக போகுது அப்படின்ற வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் பட் இதுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. இது வந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் புதுசு. எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கீஸ் வந்து நாங்கள் ரஜினியை பார்க்குறோம். இன்றைக்கி தான் நீங்கள் மல்டிப்ளெக்ஸ்க்காக வந்து தியேட்டரில் நீங்கள் போய் படம் பார்க்குறேன். டூரிங் டாக்கீஸில் வந்து 6 புஷ்பங்கள் படமாக இருக்கட்டும், அது 6 60 வரையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி காலகட்டத்திலே நாங்கள் வந்து கேட்டோம்னா சொற்பமாக பணத்தை சேர்த்து வச்சு 50 காசு 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சு 1 ரூபா 50 காசு டிக்கெட்டை நாங்கள் 6 ரூபா கொடுத்து வாங்கி பார்த்தோம். 1 ரூபா 50 காசு டிக்கெட்டு, அது 6 ரூபா கொடுத்து 6 ரூபா பெரிய பணம். 80களில் பெரிய பணம். அப்போ அந்த மாதிரி வந்து கேட்டால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போய் நாங்கள் பிரியா படம் பார்க்கறதுக்கு நாங்கள் 8 கிலோமீட்டர் நடந்தேன். 4 நாள் 8 கிலோமீட்டர் நடந்தே போனோம். நானும் என் ஃப்ரெண்டோ 2 பேரும் நடந்தே போனோம். சைக்கிள் கூட கிடையாது. 4 நாள் 8 கிலோமீட்டர். எங்கள் இடத்துல வந்து ஆவடிக்கு வரணும்னா 4 நாள் 8 கிலோமீட்டர். ஸோ நடந்து வந்து பிரியா வந்து படத்தை பார்த்தோம். ஏன்னா முக்கியமான தியேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 30 அதுவும் அன்னைக்கு வந்து 30 ரூபாய் எவ்வளோ பெரிய படம் தெரியுங்களா? அன்னைக்கு சாதாரண கிடையாது. இன்னைக்கு எப்படி வந்து 100 ரூபாய் சொன்னாக்கா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாய் 200 ரூபா சொன்னா அன்னைக்கு 30 ரூபா. அப்படி வந்து காசை வந்து அங்கே கேட்டு இங்கே கேட்டு வாங்கிக்கிட்டா வந்து அந்த எல்லாமே பிளாக்ல தான், தியேட்டரில் கிடையாது. பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்த ஜென்ரேஷன் தான் எங்கள் ஜென்ரேஷன். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். சில இடங்கள்ல வந்து இது நீங்க நடக்கிறது சொல்றது உண்மைதான். இப்போ மதுரையில் 3 தியேட்டர் இருக்கு. 3 தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேர் சொல்ல விரும்பல. 3 தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி படத்தை வந்து போட்டு ரிலீஸ் பண்றவங்க. எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கிலோமீட்டர்லாம் கிடையாதுங்க. இப்போ எப்படி சென்னையில் எப்படி இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மிஞ்சி ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான். ஆனால் மதுரையில் 3 தியேட்டர்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க புலிப்படம். ஸோ அங்கே வந்து இது வந்து என்னன்னா இந்த படத்தோட வெற்றின்னு, ஆனால் இது நியாயம் கிடையாது. கண்டிப்பாக இது யாரும் ஏற்றுக்க முடியாது, தப்பு இது. ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து படங்களை வெற்றி அடைய வைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு தியேட்டரில் 10 நாள் இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு படம் வந்து 10வது நாள் சொல்லி போஸ்டர் ஒட்டியிருக்கு. வந்து அக்யூஸ்ட்னு ஒரு படம் தான். அது நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. 10வது நாள் போஸ்டர் ஒட்டுறாங்க. ஒரு காலத்தில் 100வது நாள் போஸ்டர் ஒட்டுறாங்கலாம் இருக்குது. ஆனால் படம் நல்லா இருக்குது. அக்யூஸ் வந்து என்ன போனால் சிரிச்சிட்டு வரலாங்க, ஆனால் விஷயம் இருக்குது, மேட்டர் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து 10வது நாள் போஸ்டர்னு ஒட்டுறாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மார்கன் படம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க 35 நாள் ஓடி இருக்கு அந்த படம். சரி, இப்படி படங்கள் தியேட்டரில் வந்து ஒரு 10 நாள் ஓடுறது பெரிய விஷயமா இருக்கும்போது இந்த படம் வந்து பார்த்தா முதல் நாள் வந்து பிளாக்லலாம் கொடுத்து படம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து என்னன்னா வந்து வெற்றி
அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து இது வந்து சரியானது தவறான பழக்கம், இது தவறான நடவடிக்கை. தியேட்டரில் ஆக்சுவலி என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டு தான் வந்து சேல் பண்ணோம். இது வந்து ஏற்கனவே சினிமா வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நசிஞ்சு போகிற தொழிலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது இப்படியான தியேட்டரில் படம் இந்த பிளாக்ல விற்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். இது ஆர்வ கோளாறு வந்து ரசிகர்கள்கிட்டே இருக்குது. ஒரு நாள் தள்ளி போனால் அதே தியேட்டர்லேயே பார்க்கலாம் படம், ஒரு 4 நாள் தள்ளி போனால் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் முதல் நாளே போய் பார்க்கணுன்ற அந்த நோக்கம் தான் இது. நிறைய நம்ம பார்த்துருப்போம், வெளியில வாங்கி விற்கிறவங்க அப்படிதான் நாங்க பார்த்தது. இப்போ தியேட்டர்ல இருக்கிறவங்களே அதுவும் கவுண்டருக்குள்ளே வச்சு விற்கிறது வந்து சாமானிய மக்களுக்கு இது எப்படி? அது வந்து நான் நினைக்கிறேன் வந்து அது எங்க நடந்ததுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு தியேட்டர்ல வேணா நடந்துடலாம். கவுண்டர்ல வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லம்சமா யாராவது டிக்கெட்டை வாங்கிட்டு கூட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தியேட்டர்ல இருக்கிறவங்களே கூட வாங்கிட்டு கூட அதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. தியேட்டர்லயே வந்து 10 டிக்கெட் வித்துட்டு க்ளோஸ் பண்ணி கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து சேல் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலத்துல அது சாத்தியம். இப்போ ஆன்லைன் புக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யார் ஃபில் பண்ணி இருப்பாங்க? தியேட்டருக்கு தேவையானவங்கள தான் இருப்பாங்க. தியேட்டர் ஓனர்னு சொல்ல முடியாது. அந்த ஓனருக்கு தேவையானவங்க அந்த தியேட்டரில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் அவங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து புக் பண்ணிட்டு கூட அவங்க தரப்பில் வந்து கூட அப்புறம் இப்போ தெரியும் இல்லையா, ஒருத்தர் நண்பர்கள் இருப்பாங்க 10 பேர் 20 பேர். ஸோ அவங்களும் விற்கிற மாதிரி இருக்கலாம். இது ஒரு பக்கம் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டாருக்கு வந்து இன்னும் இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கா, இந்த காலத்துலேயும் வந்து பிளாக்லலாம் டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னும் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அதே சமயத்தை வந்து கேட்டால் இது வந்து முழுக்க முழுக்க தியேட்டரில் இதை வேலையை செய்யுது அப்படின்னும் நம்ம எடுத்துக்க முடியாது. தியேட்டரில் வந்து டிக்கெட் சேல் பண்ணலாம், அதை புக் பண்ணுறது யார் புக் பண்ணுறாங்கன்றது பார்க்க முடியாது. ஸோ அந்த அது அப்படின்னு ரசிகர்கள் மன்றங்கள் சார்ந்தவங்க கூட போய் பல்காக போய் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு திருப்தி பண்ணுறதுக்காக கூட கொடுப்பாங்க. ஸோ தியேட்டர்கள் பெனிஃபிட் அடைஞ்சிதுன்னு சொல்ல முடியாது. இது ரசிகர்களுடைய ஆர்வ கோளாறு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு 3 பேருக்கு மட்டும்தான் இந்த இது உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா தியேட்டர் ஓனர்களே வந்து ரசிகராக இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் சொன்ன மதுரையில் சொன்னேன் அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதுமே தியேட்டர் ஓனர்களே வந்து ரஜினிகாந்த் ரசிகர்களாக இருக்கிறாங்க, விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க, அஜித்தோட ரசிகர்களாக இருக்கிறாங்க, தியேட்டர் ஓனர்களே. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பர் போனால் வந்து அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்காக தேவைப்படல. அப்போ வந்து அதை பிளாக்ல நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்களே மொத்தமாக புக் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்களை வர வைக்கலாம். இல்லை அவங்களுக்கு யாராவது சொந்தக்காரன் கேட்கலாம், வந்து ரஜினி படம் வருதுன்னா எனக்கு ஒரு 30 டிக்கெட் வேணும்பா அப்படின்னு கேட்கலாம். பல்கா ஒரு 30 பேர் 40 பேர் பெரிய பெரிய குடும்பங்கள் வந்து கேட்கும்போது அப்படி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தியேட்டர் உரிமையாளர்களே வந்து ரசிகர்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இதில் இருக்காங்க. நாகார்ஜுனா அவராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் அவர் உள்ளே வரதா இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே வந்து கூட்டிருக்காங்க. ஒரு பேன் இண்டியா மூவியாக இதை அப்படிதான் இதை கொண்டு போய் சேர்க்குறாங்களே மக்கள்கிட்டே. அதுக்குண்டான வரவேற்பு எல்லா இடங்கள்லையும் அது இருக்குது அப்படின்னும் போது இல்லை ஒருத்தருமே இந்த படத்தை அவங்களோட படமாக ஓன் பண்ணிக்கிறாங்க. ஆமீர் கான் பேசும்போது அது ஒரு கேமியோ தான் வராரு, இருந்தாலும் தன்னோட படமாக நினச்சி அது அவ்வளோ இதுவாக பேசுறது அப்படின்ற ஒரு படத்துக்கான ஒரு விஷயங்கள் வந்து அவ்வளோ போகும்போது இது டைரக்டரோட சைட்லேருந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட மூவி அப்படின்னும் போது மக்கள்கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படி இதை கொண்டு போகிறாரு அது எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதில் நடிக்கக்கூடியவங்களே எவ்வளோதான் பெரிய ஹீரோஸாக இருந்தாலுமே இப்போ லோகேஷ்க்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் வந்து அவர் நம்பி அவரோட படத்துக்கு போகிறாங்கன்னும் போது அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்குமே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதை எடுத்து அந்த படத்தை தன்னோட படமாக ஓன் படிக்கிறது இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க அந்த டைரக்டர்? இல்லை, இது வந்து லோகேஷோட வெற்றி அல்லது லோகேஷோட ஃபார்முலான்னு சொல்லலாம். ஓகே, அப்படிதான் நம்ம இது லோகேஷோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அது நீங்கள் லியோவாக எடுத்துக்கலாம், வந்து இதுக்கு முன்னாடி மாநகரம்லேருந்து நீங்கள் மாநகரம், கைதி, இதெல்லாம் அவருடைய ஸ்டைலில் வந்து இதை நம்ம எடுத்துக்க முடியும். பட் எந்த நடிகரை நடிக்க வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. அது வந்து விக்ரம் 2ல் நம்ம பார்த்தோம், எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதே ஸ்டைலில் தான் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது உபேந்திரா இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், வந்து சோபின் சபீரா இருக்கட்டும், இப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் கண்டிப்பாக, அது நம்பலாம். இதில் சத்யராஜுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்தோட இணையும் போது ரஜினியோட நண்பர் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க வந்து சத்யராஜ். இதை தாண்டி வந்து கேட்டிங்கன்னா வந்து வெயிட்டான ரோல் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஸ்ருதிஹாசனுக்கு இவ்வளோ வெயிட்டான ரோல் யாரும் கொடுத்தது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தான் இதில் வந்து படம் முழுக்க வர்றதுன்னா வந்து ஸ்ருதிஹாசனும் வந்து ரஜினி தான் வரதா சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ஈக்குவல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. சத்யராஜ் ஒரு மகளாக வந்து இவங்க நடிக்கிறதா சொல்கிறாங்க. சத்யராஜ் வந்து சிவாஜி
ரஜினியோட நண்பராக வரதா சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஆர்கன் திருட்டு சம்மந்தமாக பெரிய ஒரு வெயிட்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து லோகேஷ் வச்சுருக்காரு. அதனால் வந்து அமீர் கான் சொன்ன மாதிரி எனக்கு 5 நிமிஷம் வாய்ப்பு இருந்தாலும் கூட மொத்தமே 5 நிமிஷம் தான் அவர் வராராம். ஆனால் அந்த 5 நிமிஷம் ரொம்ப வெயிட்டான ரோல்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குறைவான நேரம் தான் இப்போ வந்து இவர் நடிக்கிறார் நாகார்ஜுன அவர்னா ஒரு 20 நிமிஷம் தான் நடிக்கிறாரு. ஆனால் அந்த 20 நிமிஷம் படம் முழுக்க வர மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ வந்து ஷூட்டிங் டைம் சொல்கிறேன் எல்லாம் ஒரு 20 நிமிஷம் தான் அவர் வராரு. ஸோ இதை முழுக்க மெயின் வில்லனே யாருன்னா வந்து கதையில் வந்து நீளமாக படம் முழுக்க கேட்டால் ஷோபின் தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமான வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு படத்தில் வந்து மலையாள படங்களை நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஷோபின் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப துல்லியமாக எக்ஸாக்டாக வெளிப்படுத்துவார் நடிப்பேன். ஸோ இதில் வந்து அவர் அமர்க்கலம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரஜினியும் அவரும் பண்ணுறது தான் இதில் படத்தே வந்து அமர்க்கலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே பெரிய வில்லன்களாக காட்டுறாங்க. எப்படி புலன் விசாரணையில் வந்து சரத்குமார் எப்படி காட்டுவாங்க, அதில் ஆனந்தராஜ் தான் காட்டுவாங்க. யார் இந்த மெயின் வில்லன்னா இவர் தான் அந்த மாதிரி தான் வந்து அமீர் கான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அமீர் கான் சொல்கிறார் கேட்டால் நான் படம் சொன்ன உடனே ரஜினி சார்னு சொன்ன உடனே நான் கதையும் கேட்கல சம்பளத்தையும் கேட்கவே இல்லை, எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ ரஜினிக்கு வந்து அந்த வேல்யூ இருக்குது. ரஜினியோட வந்து அந்த காந்தம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் மேக்னெட்ன்றது தெரியுது. ரஜினிகாந்த் அப்படின்றது அந்த காந்த்ன்றது வந்து அவ்வளோ எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிய வருது. படம் வந்து பிளாக் பஸ்டர், நோ டவுட், எந்த சந்தேகமும் தேவை. ஏன்னா முழுக்க கதை தான் அங்கே பலமே. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து இன்டர்வல் காட்சியில் வந்து மொத்த தியேட்டரும் எழுந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் தெரில. அதில் படத்தில் ஷூட்டில் இருந்து சில பேர் சொன்னாங்க இன்டர்வல் காட்சி தான் அதில் வந்து மாஸ் அப்படின்றாங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இன்டர்வல் காட்சியும் கிளைமேக்ஸும் வந்து ஒட்டுமொத்த அதுவும் இன்டர்வலில் எல்லா மக்களும் வந்து தியேட்டரில் படம் பார்க்கணும் எழுந்து நிற்பாங்கன்றாங்க. ஸோ அப்போ அது எப்போவே கிளைமேக்ஸ் தான் எழுந்து நிற்பாங்க. ஸோ இன்டர்வல் காட்சியிலே எழுந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவள் ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ரஜினி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி 10 பாட்ஷாக்கு சமன்னு சொல்கிறது அதுதான். பிஜிஎம்லாம் வந்து சொல்லவே முடியாதுன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அனிருத் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரஜினி படத்தினா மட்டும் இவர் வந்து நல்லா மியூசிக் போடுறாரு, சொந்தக்காரனால போடுறாருன்னு கூட சில பேர் சொன்னாங்க இல்லையா. அது ஆனால் வந்து மெனக்கட்டு செஞ்சுருக்காரு. அனிருத்துக்கே இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு காம்போ எல்லாமே வந்து ஒரு யூனிட்டாக இருக்கிறதுனால படம் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப எகிருது. ஒன்றே ஒன்று சொல்கிறோமா, இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக ஷார்ட்டாக புரியாமல் எந்த காட்சியுமே புரிஞ்சிருக்கு அவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, இதுதான் கதைன்னு வர முடியாது. நானும் கூட சொல்கிறேன், ஒரு இமேஜினாக தான் சொல்கிறேன். பார்க்கும்போது நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், ஒரு ஆர்கன் திருட்டு சம்பந்தமாக ஒரு படம் இருக்கலாம்ன்றது ஒரு எல்லாருக்குமே நான் பார்த்ததும் எனக்கு அதுதான் இருக்கு. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்ஸுவலான காட்சிகள் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். வயலன்ஸும் ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதை வந்து என்னென்னா வந்து எப்படி வந்து கையை வெட்டுற மாதிரியான ஒரு காட்சி தளபதியில் இருக்குதோ, தலையை வெட்டுற மாதிரி காட்சி ஜெயிலரில் இருக்குதோ, அந்த மாதிரி காட்சி இதில் இருக்காது. ஆனால் வந்து ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா நியூடாக காட்டுறதுனால கூட அவங்க வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். அதுதான் அப்படிதான் இது வந்து. ஆனால் கதைக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டதாக இருக்கலாம். இப்போ ஏ சர்டிஃபிகேட் வரும்னு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது வந்து கேட்டால் எதையும் நீங்கள் கட் பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க படமே வந்து அதை சார்ந்து வந்து அதனால வேற வழி இல்லாமல் அதனால இந்த -18 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. அது வந்து லோகேஷும் வந்து இது கதையே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய வந்து கொடுத்த கதைனே சொல்கிறாங்க. இதில் கதையிலே கதை ரஜினிகாந்த் கூட போட்டுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு கதையில் வந்து அவருடைய கதையை தான் சொல்கிறாங்க. இவர் முதல்ல ஒரு கதையை எடுத்துகிட்டு போன மாதிரி இது வந்து ரஜினி அவர்களே இந்த கதையை வந்து இப்படி இந்த கதையை எடுக்கலாம்னு சொன்ன மாதிரி தகவல் இருக்குது. கண்டிப்பாக ஹாலிவுட்டோட தழுவல் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லியோ எப்படி வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தழுவி தான் எடுத்தாங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் கூட ஒரு என்ன சொன்ன ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவலாக கூட இருக்கலாம். பட் இதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாருன்றதை நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் படம் பார்த்து நம்ம தெரியும். இப்போ கூலி வரதுனால எந்த படமே ரிலீஸ் ஆகல, ஆனால் வார் 2 மட்டும் வருது சார். என்டிஆரோட மூவி ஹிந்தியில தான். அந்த மூவி வருது. இது எப்படி கிளாஷ் ஆகுது ஐடியா இருக்கா? ஏன்னா பெரிய ஹீரோக்கள் வரும்போது எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய என்ன சொன்ன அவங்கள வேணா நம்ம பாராட்டலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு மாஸ் வந்து ஆக்டரோட படம் வரும்போது நாங்களும் இந்த படத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை ஒன்று அவங்கள வேணால் பாராட்டலாமே தவிர இதனால ஒன்றும் கூலி வந்து பாதிக்கப்பட போகிறது. ஏதாவது ஒரு படம் ஒரு காம்படிஷன் வேணும். ஸோ அது காம்படிஷனே நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த டேட்டில் அவங்க படமும் ரிலீஸ் ஆகும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பெரிய லீவ் வர்றதுனால கூட ஆந்திராவில் வேணால் நீங்கள் சொல்லலாம்.
ஏன்னா என்டிஆர் படம் வருது, ஜூனியர் என்டிஆர் படம் வருது, அந்த நேரத்தில் இவர் படமும் வருது. அப்படிங்கும்போது ஆந்திராவில் ஒன்றா அந்த காம்படிஷன் எடுத்துக்கலாமே தவிர இது பெரிய பெரிய இந்த இம்பாக்ட் ஆந்திராலையும் வந்து இந்த படம் தான் வந்து நல்ல படம். ஏன்னா நாகார்ஜுனா வந்து நெகட்டிவ் ரோல்ன்றதுனால தியேட்டர் வந்து ஃபில் ஆகணும். ஆந்திராவில் வேணா அது ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கலாம். அந்த தைரியத்தை பாராட்டணும் என்டிஆர், ஜூனியர் என்டிஆர். ஸோ கூலி படம் பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசணும். படம் வந்தாதான் என்ன கதை எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி.